ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைத்தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன செத்தா பச்சா த ரிங் ஆஃப் தி ரவுடிஸ் மலையாள மூவியை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தில் ஹீரோவாக 3 பேர் நடிச்சிருப்பாங்க. அவங்க 3 பேர்த்துக்குமே சண்டைனா ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக இந்த WF இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் முழு ஈடுபாடோடு இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன வயசில் காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு வீட்டிலேயே சண்டை போடுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேர்த்துக்குமே வால்டர்னு ஒரு அப்பா இருப்பார். அவர் வந்துட்டு சர்க்கஸ் நடத்திட்டு இருப்பாரு. அதில் தீ விபத்து ஏற்பட்டதுனால பெரிய நஷ்டமானதுனால ஒரு லேடிக்கிட்ட இந்த பசங்களை விட்டுட்டு அவர் வெளியூர் எங்கேயோ போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த பசங்க அந்த லேடியோட அரவணைப்பில் தான் இருப்பாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது அந்த பசங்க 3 பேர் சேர்ந்து தேட்டருக்கு படத்துக்கு போகலான்னு போவாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடந்துடும். அந்த சம்பவத்தினால இவங்க 3 பேருமே பிரிஞ்சிருவாங்க. அப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. எல்லாருமே பெருசாகிடுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பேர்த்துல ஒருத்தன் வந்துட்டு கொஞ்சம் ஆஸ்மா கம்ப்ளைண்டோட இருப்பான். அவன் பெருசாகி திருப்பி இவங்க 2 பேர்த்தையும் தான் அண்ணனுங்களை பார்க்கறதுக்கு ஊர்லேருந்து வருவான். அப்போதான் ஒருத்தன் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டதாகவும் இன்னொருத்தன் போட்டை ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டு ஓட்டிகிட்டு இருக்க வேலையும் அவனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்போ தான் அந்த தம்பிக்கார ஒரு ஐடியா கொடுப்பான். நாம் காஸ்டியூம் விஸ்லிங் மாதிரி ஒன்று பண்ணலாம், அது மூலயமா நிறைய காசு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்காரனும் ஒத்துக்கிறான். இன்னொரு அண்ணன் ஜெயிலில் இருப்பான். அவன் ஏன் ஜெயிலில் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த தம்பிக்காரன் கேட்குறான் இன்னொரு அண்ணங்கிட்ட. இந்த மாதிரி அவன் நம்மளை சின்ன வயசுல சண்டை போட்டான் தெரியுமா, பெரிய பணக்காரன் கூட, அவனோட சேர்ந்து நிறையா தப்பான வேலைகளை செஞ்சிட்டு இருந்தான். இது இப்படியே போயிட்டு இருந்தா சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஆளை மாட்டி விடுறதுக்கோசரம் நான் ஒரு பிளான் பண்ணேன். ஆனா கடைசீட்டில் நான் என் அண்ணனையே மாட்டி விட்டுட்டேன். அது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு எப்போ தெரியுதோ அது பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெயிலுக்கு போன சமயத்துல தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்து அது மூலயமா அவன் இறந்து போயிட்டாங்கிறதும் அந்த குழந்தைய தான் வளர்த்திட்டு இருக்கிற மாதிரியும் தன் தம்பிக்கிட்ட அவன் சொல்லுவான். உடனே அவனுக்கு ஒரே ஃபீலிங்காக போயிடும். சரி, நம்ம இந்த ரெஸ்லிங் இதை நம்ம பண்ணுவோம், பண்ணால் நமக்கு அமௌண்ட் நிறைய கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக ஒரு சில விஷயங்களை பண்ணலாம், அதுக்கப்புறமா அமௌண்ட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அரசியல்வாதிங்கிட்டலாம் பர்மிஷன் வாங்கி இவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி இவங்க நினச்ச மாதிரியே அந்த வெஸ்லிங்கை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த வில்லன் என்ன பண்ணுறான்னா, அவன் நிறைய பாடி பில்டருங்களை உருவாக்கி அதில் ஷோ பண்ணி அது மூலிமா காசு சம்பாரிச்சிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு நாள் யாருமே வரமாட்டாங்க. எல்லாருமே அந்த தம்பி ஓப்பன் பண்ண அந்த வெஸ்லிங் பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. என்னடா எல்லாருமே இப்படி போகிறாங்களே, இவனும் பின்னாடி போய் பார்ப்பான். அப்போதான் இவனுக்கே தெரியும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க, நம்ம வருமானத்தெல்லாம் எடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப காண்டில் இருப்பான். அப்போதான் அவங்க அண்ணக்காரனும் ரிலீஸ் ஆயிடுவான். ரிலீஸ் ஆகி நேராக தம்பியை பார்க்க தான் வருவான். இந்த மாதிரி இனிமேல் நான் என் பொண்ணுக்கோசம் தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். ஆனால் அந்த தம்பிக்காரனுக்கு ஒரு பயம் இருக்கும். அண்ணனக்காரனுக்கு உண்மை தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பான். அதுக்கப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த வில்லன் அவனுக்கு தெரிஞ்சிடும். நான் தம்பிக்காரன் தான் அண்ணங்காரன் மாட்டி விட்டுருக்கான்றத அதை பிளாக்மெயில் வர பண்ணுவான். நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சகுனி வேலைகள்லாம் பார்ப்பான். சண்டையெல்லாம் போட மாட்டான். நிறைய சகுனி வேலைகளை பார்த்து அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சின்னதாக பிளவை ஏற்படுத்திடுவான். கடைசீட்டில் அந்த உண்மையும் சொல்லிவிடுவான். இந்த மாதிரி உன் தம்பிக்காரன் தான் உன்னை ஜெயிலில் மாட்டி விட்டான், அதனால தான் உன் பொண்டாட்டி செத்து போனா, உன் புள்ள கூட இப்போ இல்லாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி காண்டேத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க ஆரம்பித்த அந்த வெஸ்லிங் மேட்ச்லேயே அண்ணன் தம்பிங்க 2 பேர்த்தையும் சண்டை போட விடுற மாதிரி பண்ணிவிடுவான். 2 பேரும் சண்டை போடுவாங்க. ஆனால் கடைசீட்டில் இந்த நடுத்தம்பி தான் ஜெயிப்பான். அதுக்கப்புறமா தான் அந்த அண்ணங்காரனுக்கு புரியும் இந்த வேலையெல்லாம் அந்த வில்லன் தான் அவனை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்றதுக்கு இவனுங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போடுவானுங்க. அதுக்குள்ள அவன் ஆளுங்க எல்லாம் இறக்கி 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு கேமியோ வரும். இந்த 3 பேர்த்தோட அப்பான்னு ஒருத்தரை நமக்கு காட்டாம காட்டியிருப்பாங்க, வால்டர்ன்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டர்ல கவுண்டி வந்திருப்பாரு கேமியோவா. இவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அந்த 3 பேர்த்தையும் காப்பாத்திடுறாரு. காப்பாத்தி புதுசா ஒரு இடத்த செட் பண்ணி கொடுத்து இவங்க நினைச்ச அந்த காஸ்டியூம் வெஸ்லிங்லயே போற மாதிரி பண்ணி விட்டு அந்த இடத்துல இந்த படம் முடியுது.
மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு செம ஆக்ஷன் படம் பார்க்கணுன்னா இந்த படத்தை மறக்காம செக் பண்ணி பார்க்கலாம். குறிப்பா மம்முட்டி வர சீன்லாம் வேற லெவல்ல இருக்கு. குறிப்பா 90s கிட்ஸு அவங்களுக்குலாம் WF பார்த்த அனுபவம் இருக்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு சூப்பரான படம். நிறைய வகையில கனெக்ட் பண்ணும். மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.